எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ஆப்பில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. January 1st நான் 1 கிராம் கோல்டு பார் நான் இதில் ஆர்டர் போட்டேன். நான் அதுக்கு முன்னாடி இதில் சேவ் பண்ணதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக அன்றைக்கி தான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். வெரிஃபிகேஷனுக்கு பேன் கார்டு நம்பர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ஜிபே பண்ணிட்டேன். நான் ஆர்டர் முடிஞ்சதுமே எனக்கு இன்வாய்ஸ் நம்பர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை 2 ஒர்க்கிங் டேஸில் டிஸ்பேட்ச் பண்ணுவோன்னு போட்டிருந்தாங்க. நான் January 1st Thursday நான் ஆர்டர் போட்டேன். ஸோ ஃப்ரைடே அதுக்கப்புறம் 2 நாள் ஹாலிடே. மண்டே போல் டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. வெனஸ்டே போல் எனக்கு கையில் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் வெனஸ்டே வரைக்கும் எனக்கு ப்ராடக்ட் கையில் கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு வாட்ஸ்அப்பில் அவங்கள நான் ரீச் பண்ணேன். என்னோடய இன்வாய்ஸ் நம்பர் சொன்னேன். அவங்க இன்னும் 2 டேஸில் டெலிவரி ஆகிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி January 9th ஃப்ரைடே எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடுச்சு. ஆப்பில் நமக்கு 24 கேரட் கோல்டு மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டு சேவிங் ஆப், கோல்டு ட்ரேடிங் ஆப் இல்லை. இப்போ மோஸ்ட்லி எல்லா கோல்டு ஷாப்புமே டிஜிகோல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கிங் பீரியட் இல்லை. நம்ம மற்ற டிஜிகோல்டு மாதிரி 11 month வெயிட் பண்ணணும், 1 year வெயிட் பண்ணணும் கிடையாது. நம்ம எப்போ வேணால் சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணால் ஃபிசிக்கலாக நம்ம கோல்டோ சில்வரோ வாங்கிக்கலாம். இல்லைனா என்ன மாதிரி டேரெக்டாகவும் நம்ம ஆர்டர் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே மினிமம் 10 rupeesலேருந்து நம்ம கோல்டு சேவ் பண்ணலாம். இவங்களோட கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஒரு 10 ரூபா டீ குடிக்கிற காசில் கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும்ன்றதே இவங்களோட கான்செப்ட்டு. இந்த ஆப்பில் லைவ் ப்ரைஸ் அப்டேட் ஆகிட்ருக்கும். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த ஆப்பில் லைவ் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறதுனால ஃப்ளக்சுவேஷனை நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு ஆர்டர் போட யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ண போகிறோம். கோல்டோடைய ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் பே பண்ண போகிறோம். வெளியே கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2% மேக்கிங் சார்ஜ் இருக்கும். கோல்டு பார்க்கு 5 to 8% இருக்கும். மேக்கிங் சார்ஜ் டை சார்ஜ் சொல்லுவாங்க. பட் இங்கே வாங்கும் போது நமக்கு ஜிஎஸ்டி கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோ பே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேனுவலாக உங்களுக்கு ஆர்டர் போட முடியலன்னா நீங்கள் ஆட்டோ பே செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அது மினிமம் 10 rupeesலேருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற ஆட்டோ பே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆப்பில் நீங்கள் சேவ் பண்ணுற கோல்டு எனக்கு ஃபிசிக்கலாக வேண்டாம், எனக்கு கேஷாக வேணும்னு நீங்கள் நினச்சாலும் கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணும் போது இங்கே 2% ஸ்ப்ரெட் வச்சுருக்காங்க, ரிடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இது நார்மலாக எல்லா ஷோரூம்லேயும் இருக்கிறது தான். நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போய் காயினையோ பாரியோ கொடுத்துட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன்னீங்கன்னா அங்கே ஸ்ப்ரெட் இருக்காது, அன்றைக்கி ரேட்டை எடுத்துப்பாங்க. அதுவே நீங்கள் கோல்டு பாரியோ காயினையோ கொடுத்து நீங்கள் கேஷாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஸ்ப்ரெட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த கடையில் எடுத்தீங்களோ அந்த கடையில் போய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கேஷாக கொடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி இந்த 2 ஷோரூமில் தான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அங்கே போய் என்கொயரி பண்ணதுக்கு ஜிஆர்டியில் கோல்ட் பார்க்கு 8% மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி, சரவணா எலைட்டில் 4% மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. நம்ம மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நம்ம வாங்கினோன்னா நம்ம சீட்டு போட்டு 11 months நம்ம வெயிட் பண்ணி நம்ம வாங்கினா நமக்கு இல்லை மேக்கிங் சார்ஜ் கிடையாது. பட் நம்ம தான் பெஸ்ட் ப்ரைஸில் ஆப்பில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோடைய வெயிட் கரெக்டாக இருக்குமா, பியூரிட்டி கரெக்டாக இருக்குமான்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும், எனக்குமே இருக்குது. ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னோடய ஜுவல் ரிப்பேர் ஒர்க்காக 11th January நான் சரவணா எலைட் போயிருந்தேன். அங்கே அவங்கக்கிட்ட இந்த பாரை கொடுத்துட்டு நான் இந்த பாரை ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன்ட்டு வேல்யூவேஷன் கேட்டிருந்தேன். அவங்க கொடுத்த வேல்யூவேஷன் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட் 1 கிராம் போட்டிருக்காங்க, 24 கேரட் போட்டிருக்காங்க. அன்னையோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,056 per கிராமு. அது 24 கேரட்டோட ப்ரைஸு. ஸோ அதே வேல்யூவேஷனுக்கு ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ண எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த காயினை இந்த பாரை January 1st 13,650க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஆப்பில் எப்படி கோல்டு பை பண்ணலான்னு பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். மேலே டாப்பில் கோல்டு சில்வர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ கோல்டு எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் சில்வர் வேணும்னா சில்வருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ சில்வரில் எனக்கு எதுவுமே இல்லை, கோல்டில் 0.2 grams ஆட் ஆகி இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதோடைய கரண்ட் வேல்யூ என்ன, அந்த போர்ஷனுக்கான கோல்டு எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்றது இங்கே டிஸ்பிளே பண்ணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பை ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். உள்ளே போனீங்கன்னா நம்ம கோல்டு வாங்க போகிறோமா, சில்வர் வாங்க போகிறோமா, கிராம்ஸில் வாங்க போகிறோமா, இல்லை வந்து ருப்பீஸில் வாங்க போகிறோமான் இருக்கும். ஸோ ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், 50 ருபீஸ், 100 ருபீஸ் இருக்கும். கிராம்ஸ்லனா கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிராம் போடுறீங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கிராம்ஸில் தான் இதில் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ருப்பீஸில் கொடுத்து ஒரு 100 ருபீஸ்க்கு நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் போனீங்கன்னா அது வந்து கரெக்டாக 100 ருபீஸ் அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கிடைக்காது. அங்கே பைசையில் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் பெட்டர் வந்து கிராம் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் போனீங்கன்னா ஆட்டோ பே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீக்லியா, மந்த்லியா, டேவான்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரெடம்ஷன்ஸ். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்த கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்கணுன்னா இங்கே போய் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். பொங்கலுக்காக 17th வரைக்கும் இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தா போதும். ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே பேன் கார்டும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ். நம்ம வாங்கி வச்சுருக்க கோல்டு வந்து நமக்கு தேவையில்லை, நமக்கு கேஷாக வேணும்னா இங்கே போய்ட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2% ஸ்ப்ரெட் தெரியும். என்னோட அக்கௌண்ட்டில் வந்து 2864 ருபீஸ் இருக்குது. பட் ஆனால் நான் வித்தனா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2803 ருபீஸ் தான் கிடைக்கும். 2% இதுதான் ஸ்ப்ரெட். அடுத்து இந்த ஆர்டர் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஆர்டரோடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும். அடுத்து ப்ரொஃபைல், அதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும்.